இது அரசியல் இல்லை, மும்மொழி கொள்கை, இருமொழி கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் எல்லாருமே பேசுகிறோம். ஒருத்தர் இல்லாமல் அரசியல்வாதிகளும் பேசுகிறாங்க, ஏரி வேலை செய்கிறவங்களும் பேசுகிறாங்க, எல்லாருமே பேசுகிறாங்க. இந்த இருமொழி கொள்கை இதை எடுத்துக்காங்க. யாராவது நாமளே கூட ஒரு வார்த்தை இங்கிலீஷில் கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் அந்த வார்த்தையை நடுவில் பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். அதுக்குண்டான தமிழ் வார்த்தையை நம்ம பயன்படுத்துறதில்ல, இங்கிலீஷ் வார்த்தையை தான் பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி இங்கிலீஷ் ஃபுல்லும் தெரிஞ்ச குடும்பத்தில் பார்த்திங்க அப்படின்னா அப்பா அம்மாவுக்கும் தெரியும், பிள்ளைங்களுக்கும் தெரியும் அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க இங்கிலீஷில் மட்டும்தான் பேசுவாங்க, தமிழில் பேசவே மாட்டாங்க. ஒரு தடவை கூட வீட்லேயே இங்கிலீஷில் தான் பேசுவாங்க, வெளியில் வந்தாலும் இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிரில் இருக்கிறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ மேக்ஸிமம் அவங்க இங்கிலீஷ்லேயே தான் பேசுகிறாங்க. இந்த மாதிரி டிவியில் இருந்து இந்த யூடியூப்பில் கமெண்ட் போடுற வரைக்கும் அவங்க வீடியோ போடுறவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுதோ தெரியலையோ கமெண்ட் போடுறவங்க இங்கிலீஷில் தான் கமெண்ட் போடுறாங்க. இப்போ இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தால் நம்ம தமிழ்லேயே நம்ம பேசுகிறதும் இல்லை, எழுதுறதும் இல்லை, எதுவுமே பண்ணுறதில்ல. சின்ன பிள்ளைங்களுக்கு மேக்ஸிமம் எலிஃபெண்ட்னா என்னன்னு தெரியுது, யானைன்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. அந்த அளவுக்கு தான் நம்ம வளர்த்து வச்சிட்ருக்குறோம். அப்புறம் இருமொழியாக இருந்தானா, மும்மொழியாக இருந்தானா, 4 மொழியாக இருந்தானா, 5 மொழியாக இருந்தானா, 6 மொழியாக இருந்தானான்ட்டு போயிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். இப்போ கலைஞர் டிவியில் சாயங்காலம் 6 to 7 தமிழோடு விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஜேம்ஸ் வசந்தன் ஒருத்தர் நடத்துகிறாரு. அருமையான, ரொம்ப உங்களுக்கு பிடிச்சிருக்கும், நிறைய தமிழ் பிடிக்கிறவங்களுக்கு அது பிடிச்சிருக்கும். தமிழில் அப்போ படித்தவங்க அதை நிறையா உட்காந்து பார்க்குறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்மளாலேயே கூட கண்டே பிடிக்க முடியறதில்ல அந்த வார்த்தைங்களை. சின்ன பிள்ளைங்க, அதுவும் இங்கிலீஷில் படிக்கிற பிள்ளைங்க கூட நல்லா தெளிவாக சொல்லுதுங்க. அந்த டைமிங் அது ரொம்ப நல்லா இருக்குது. தமிழ் பிடிச்சவங்க நிறையா நீங்கள் இருந்தீங்கன்னா அதை பாருங்கள். எல்லாத்துக்கும் மேலே கமெண்ட் போடுறதோ அல்லது நம்ம இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறதோ, வீடியோ போடுறவங்களே கூட, கமெண்ட் போடுறவங்களே கூட, டிவியில் பேட்டி கொடுக்குறவங்க முதல் கொண்டு தமிழ் தெரிஞ்சுன்னா முதல்ல தமிழ் தெரிஞ்சவங்க தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழில் பேசுங்க. அப்போ தான் இந்த இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை, எந்த மொழி கொள்கையாக வந்தாலும் எங்கள் தமிழ் தான்னு சொல்லிவிட்டு நாம் சொன்னாதான் அந்த மொழி உள்ளே வந்தாலும் கற்றுக்கிறதோடு நிற்கும். கற்றுக்கிட்டு அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் நம்ம வேறு மொழி ஒன்று தெரிஞ்சுது அப்படின்னா நம்ம தமிழை தூக்கி எறிஞ்சிவிட்டு அந்த மொழியை தான் யூஸ் பண்ணுறோம். தமிழ் தெரிஞ்சவங்க, தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க தமிழ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு 15 மொழி கூட கற்றுக்கோங்க, தேவைப்படுது. அதெல்லாம் இன்றைக்கி எல்லாமே தேவைப்படுது. தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க. அது எங்கே யூஸ் பண்ணுவோம் அங்கே மட்டும் பண்ணுங்கள். தெரியாதவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசுகிறது இந்த மாதிரிலாம் வேண்டாம். தமிழோடு விளையாடு நிகழ்ச்சி பார்க்குறவங்களை எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி தான் சொன்னார், வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது, வாழ்த்துக்கள் அப்படி மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்களுக்கும் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா சந்தோஷப்பட்டுக்காங்க, வருத்தமாக இருந்தால் வருத்தம் கூட பட்டுக்காங்க, தப்பு இல்லை.